புத்திசாலியான பெண்களை உலகம் வியந்து பாராட்டும். இப்போ பல பெண்களுக்கு என்னை யாருமே மதிக்கிறது இல்லைன்ற குறை இருக்கிறது. நிறைய பெண்கள் என்னை சந்திக்கிற போது அவர்கள் வைக்கிற முதல் விஷயம், யாருமே என் பேச்சுக்கு மதிப்பே கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் சின்ன வாண்டுலேருந்து பெரிய ஆள் மட்டும் ஒருத்தர் என் பேச்சை மதிக்கணுமே. நான் பாட்டு கரடி மாதிரி கத்திக்கிட்டே இருப்பேன். நீ ஏன் கரடியாக கத்துறம்மா? நீ மனுஷியா பேசு. நீ ஒன்று என்னை மதிக்கிறதில்ல. இப்போ மதிப்பு என்பது கேட்டு பெறுவதல்ல சகோதரிகளே. மதிப்பு என்பது கோரி பெறுகிற பிச்சை அல்ல. அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் எப்படி வரும் என்றால் அறிவின் தெளிவினால் வரும், உழைப்பின் மேன்மையினால் வரும். இது ரெண்டு நாள் தான் வரும். இதுக்கு வேற வழியே கிடையாது. பெரிய பதவிகள் இருக்கிறவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுன்னு நீங்க நினைக்கலாம். அந்த அங்கீகாரம் அந்த நாற்காலிக்கு தவிர அந்த நபருக்கு அல்ல. அவர் அங்கிருந்து போன உடனே ஃபேர்வெல் அன்னைக்கு பெரிய மாலையை போட்டு நீள நீளமா கவிதையெல்லாம் வாசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் நீளமா பேசுவாங்க ஃபேர்வெல் அன்னைக்கு. இவரை போல உண்டா? நானும் பிறந்ததிலிருந்து பார்த்திருக்கேன். இப்படி ஒரு அதிகாரி இனிமேல் இந்த உலகத்தில் தோன்றவே மாட்டார். எல்லாம் சொல்லிட்டு மாலையை போட்டு வீடு மட்டும் வருவாங்க. ஏன் வீடு மட்டும் வராங்க? இந்த ஆள் திரும்பி ஓடி வந்து சேர்ல உட்காந்துப்பான்னு பயம். இப்ப இதெல்லாம் அங்கீகாரம் கிடையாது. இது நாற்காலிக்கான அங்கீகாரம், நபருக்கான அங்கீகாரம் இல்ல. தனி நபராக ஆணோ பெண்ணோ அங்கீகாரம் வேண்டும் என்றால் அறிவின் திவலைகள் வெளியிலே தெரிக்கிற போதுதான் அங்கீகாரம் கிடைக்கும். அவ்வைக்கு அப்படிதான் கிடைச்சது. அங்கீகாரம் கொடுக்கிற அளவு அவ்வைக்கு என்னங்க இருந்தது? பெரிய தோற்றம் வடிவெல்லாம் இருந்ததா? இல்ல. நாமே சொல்லிட்டு அவங்க பாட்டியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. பாட்டிகளும் அழகா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அவ்வை பாட்டி அந்த அழகுக்காக பெருமை பெற்றவர் அல்ல. அப்ப காசு நிறைய இருந்ததா? காசு இருக்கிறவனுக்கு எப்பவுமே அவனை பணக்காரனை சுத்தி 10 பேரு, பைத்தியக்காரனை சுத்தி 10 பேரு. அப்ப பணம் இருக்கிறவர்களை சுற்றியும் நிறைய பேர். இந்த ஃபேன் என்னங்க ரொம்ப தொந்தரவா இருக்கேன். சரி, ஓகே. பணம் இருப்பதனாலே அங்கீகாரம் வந்ததா? இல்லை. அப்ப எதனால் வந்தது என்றால் அவளுடைய அறிவினால் வந்தது. எப்படி? ஏதாவது உதாரணம் இருக்கா? ஒரு மன்னனை பாராட்டுவதற்காக புலவர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே. உடனே நம்ம புலவர்கள் நீள நீளமா எவ்வளவு பெரிய கவிதை எழுதிட்டோம். 23ஆம் புலிகேசியில வடிவேலு 2 புலவர்கள் பாட வரும்போது மல்லாந்து பாடு. அது மாதிரி மன்னர்களை பாராட்ட ஏகப்பட்ட பாட்டு எழுதிக்கிட்டு வந்துட்டாங்க. நீள நீளமா படிக்கிறாங்க எல்லா புலவர்களும். கடைசியில் அவ்வையினுடைய முறை வந்தது. நீ பாடு அரசரை பற்றி. வரப்புயர அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த மன்னனுக்கு புரியவே இல்லை. என்னம்மா பாட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சே, அவ்வளவுதான் பாட்டு. வரப்புயரன்னு ஒரு வாழ்த்தா? அவ்வை சொன்னா, நான் சொன்னது உனக்கு புரியல. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று அவ்வை சொன்னார். ஒரு வரப்பு உயர்ந்திருக்கிறது என்றால் இந்த வரப்பை நல்லா எடுத்து கட்டிருக்காங்கன்னா நீர் தேங்கும், நீர் உயரும். நீர் வளம் நன்றாக இருந்ததென்றால் பயிர் நன்றாக இருக்கும். பயிர் நன்றாக இருந்தால் மாத்திரம்தான் ஒரு சமூகத்தில் மக்கள் நன்றாக வாழ முடியும். மக்கள் நன்றாக வாழ்ந்தால் அரசன் தானாவே நல்லா இருப்பான்ப்பா, நான் வாழ்த்தணும்னு அவசியம் இல்லைன்றத வரப்புயர்ன்ற ஒரு சொல்லுல சொல்லிட்டு இந்த அம்மா வந்திருக்குன்னா, இத்தனை பெரிய ஒரு படைப்பாளி, ஒரு புத்திசாலி, தமிழ் சமூகத்தினுடைய விவேகத்தினுடைய ஆணி வேர் என்று நான் மதிக்கின்ற அவ்வை இந்த பகுதியிலே இருந்து இத்தனை செயலையும் செய்திருக்கிறாள் என்றால் இங்கே வாழ்கிற நீங்களும் கொடுத்து வைத்தவர்கள். அவ்வை பாடி அந்த தமிழை தாய்மொழியாக கொண்டு இருக்கிற நாம் எல்லாருமே கொடுத்து வைத்திருக்கிறோம். இன்டெலிஜென்ஸ் என்றது மொழியினால மாத்திரம் வரையறுக்கப்படுவது அல்ல. மொழி அறிவு என்பது ஒரு பெரிய அறிவு. ஆனால் புத்திசாலித்தனம் என்பது மொழி அறிவு மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டிய விவேகம். அதனால்தான் வள்ளுவன் ஒரு இடத்தில் கூட குறளில் தமிழ் என்ற சொல்லை பயன்படுத்தவே இல்லை. எங்கே இருக்கா திருக்குறள்ல தமிழ்? எங்கே எழுதியிருக்காரா? கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திருவள்ளுவர் என்று நாம் வணங்குகிற அவருடைய பெயரே வள்ளுவரா என்பது உறுதி செய்யப்படவே இல்லை. அவர் எங்கே பெயரை போட்டிருக்காரா? ஒரு சிற்பி எங்காவது தன்னுடைய சிற்பத்தில் பெயரை போட்டுக் கொள்வானா? நண்பர்களே, அது அவர்களுடைய தர்மம், அது அவர்களுடைய தன்னறம். ஒரு சிற்பி கூட பேரை போட்டுக்க மாட்டான். நாம தான் ஒரு லைட் வாங்கி கொடுத்துட்டு அதுல முக்காவாசி நம்ம பேரை எழுதிப்போம்.
அங்க இருக்கிற 64 சிற்பங்களை செதுக்கி இருக்கிற சிற்பி யாருங்க சிற்பி? யாருக்கா தெரியுமா? இங்க உங்களுடைய தானுமாலயன் ஆலயம் இருக்கிறது, எவ்வளவு சிற்பங்கள் இருக்கு. சிற்பி பேர் என்ன தெரியாதுங்க, தெரியக்கூடாது. அதுதான் அவர்களினுடைய அறம். அப்படித்தான் வள்ளுவன் ஒரு சிற்பி மாதிரி திருக்குறள் என்று வழங்கப்படுகிற இலக்கியத்தில் தன் பெயரை எங்கேயுமே வள்ளுவன் பதிந்தது இல்லை. அந்த குறள் என்பதனாலே, ஒருவேளை அவர் சார்ந்த சமூகத்தினுடைய பெயர் என்பதனாலே வள்ளுவன் என்ற பெயர் வந்து மரியாதைக்காக திரு அதிலே சேர்ந்து திருவள்ளுவர் என்று நாம் ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்றோமே தவிர அவர் பெயர் அதுதான் என்பதற்கு ஒரு விதமான சான்றையும் அவர் விட்டு செல்லவில்லை. அப்போ மாமேதைகள் விவேகிகள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் ஒரு மக்கள் திரளுக்கு, ஒரு ஜாதிக்கு, ஒரு சமயத்துக்கு, ஒரு மொழி பேசுபவர்களுக்கானவர்கள் அல்ல, அவர்கள் உலகத்துக்கு பொதுவானவர்கள். ஔவையும் அப்படித்தான். அப்படிப்பட்ட மாபெரும் விவேகியினுடைய மண் இந்த மண். அந்த ஔவைதான் ஊக்கமது கைவிடேல் என்று சொல்லியிருக்கின்றார். சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன வீடா புள்ளையா குட்டியா ஒன்றும் கிடையாது, நீ பாட்டுக்கு ஜாலியா போனோமா பாடின. அவங்க வருத்தப்பட்டுதான் எங்கேயாவது படிச்சிருக்கோமா? ஔவைனா ஒரு ஔவை இல்லைங்க, 3 ஔவையாவது இருந்திருக்க வேண்டும் குறைந்தது. நம்ம எஸ்.எஸ். வாசன் ஐயா அவர்கள் 3 பேரையும் ஒன்னாக்கிட்டாரு சினிமா எடுப்பதற்காக. அதிலிருந்து நாம் ஒரு ஔவைன்னு நினைக்கிறோம். ஆனால் குறைந்தது 3 ஔவை. சங்க காலத்திலே அதியமானோடு கூட இருந்து அவனுடைய அவையிலே இருந்து பாடிய ஔவை மூத்த ஔவையாக இருந்திருக்க வேண்டும். இந்த 4 வரி பாடல்களை பாடிய ஔவை, என்ன 4 வரி பாடல் பொதுவாக சொல்றேன், நிறைய இருப்பதனால அதை பாடிய ஔவை இடைக்காலத்திலே வாழ்ந்த ஔவையாக இருக்க வேண்டும். ஆத்திசூடியும் கொன்றை வேந்தனும் எழுதிய ஔவை பிற்காலத்திலே வந்த ஔவையாக இருக்கு. உனக்கு எப்படி தெரியும், பக்கத்தில் இருந்து பார்த்தியா நீ என்றால் மொழியை கையாண்டிருக்கிற விதத்தை வைத்து அவர்கள் எந்த செஞ்சுரியில எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் என்று ஒரு அளவு கண்டுபிடிக்க முடியும். வைத்து பார்த்தால் குறைந்தது 3 ஔவையாவது இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு ஔவைக்கு இன்னொரு ஔவை சளைத்தவள் எல்லாம் அல்ல. ஒவ்வொரு ஔவையும் விவேகத்தினுடைய சுடர் போல இந்த தமிழ் சமூகத்திலே இருந்திருக்கிறார். அப்போ ஊக்கம் அது கைவிடு சாத்தியமா? நம்ம நேர்மையா பேசலாம். சாத்தியமா சொல்லிடுவாங்க. சொல்றவங்களுக்கு என்ன? ஊக்கம் என்பது நாம் செய்ய வேண்டிய வேலைகளில் நமக்கு இருக்க வேண்டிய இடையறாத சிந்தனை, இடையறாத முயற்சி, இதுதானுங்க ஊக்கம். இதை கைவிடாதன்றா. இருக்க முடியுமா? சாத்தியமா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அலுப்பும் சலிப்பும் வருகிறதா இல்லையா நண்பர்களே? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எந்திரிக்கும் போதே நாசமா போறோம், மூஞ்சில போய் முழிக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லித்தானே எழுந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் ஊக்கம் இருக்க முடியுமா? அதுதான் கேள்வி. சாத்தியம் இல்லை. முதல்ல அதை ஒத்துக்கலாம். எல்லா நாளும் நாம் எப்போதும் உற்சாகத்தினுடைய பொன் சிறகுகளில் பறந்து கொண்டே இருக்கிறவனா அவன் டாஸ்மாகில் இருக்கிற ஒரே ஆளுதான். அவனுக்கு உற்சாக குறைவே வராது. அவங்கள பத்தி நாம பேசல. நம்ம ஒரு பணிக்காக, ஒரு லட்சியத்துக்காக, ஒரு கொள்கைக்காக, இப்ப வேற எந்த பெரிய கொள்கையே வேணாங்க. பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாரும் வேலைக்கு செல்கிறவர்களான்னு எனக்கு தெரியாது. எந்த பணியும் இல்லாமல் இல்லத்தை காப்பாற்றுகிற பணியை மாத்திரமே எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சோர்வில்லாமல் அந்த பணியை செய்வது என்பது எத்தனை மகத்தான கஷ்டம் தெரியுமா? இப்ப எவ்வளவோ ஆண்கள் இருக்கீங்க. உங்களில் பல பேர் உங்கள் குடும்பத்துக்காக, இப்ப இந்த தலைமுறையிலாம் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை தான் இருக்கு. ஒரு போன தலைமுறை, அதுக்கு முந்தின தலைமுறை என்னன்னா 8 பிள்ளை இருக்கும். இந்த 8 பிள்ளையும் பிறந்த பிறகு பையனுக்கு அப்பவே 30 வயசா இருக்கும். அப்பா வந்து பாதியிலே ரிட்டையர் ஆயிருப்பார். என்னவோ கடவுள் கொடுத்தாருப்பா, நீயாச்சும் உன் தம்பி தங்கையாச்சுன்னு வரும். பாவி மனுஷா, இந்த குடும்பத்துக்காகவே வாழ்ந்து 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 இழைத்த ஆண்கள் எத்தனை பேர் அந்த தலைமுறையில் இருந்திருக்காங்க தெரியுமா? தனக்குன்னு ஒண்ணுமே செஞ்சுக்க மாட்டாங்க. அவரை திருமணம் செஞ்சுட்டு இருக்கும் ஒரு அம்மா, அது வந்து தன்னுடைய மைத்துனன்மார்களுக்கும் நாத்தனார்களுக்கும் ஓரகத்திகளுக்கும் செஞ்சு போட்டு கையெல்லாம் கருப்பா இருக்கும். இப்படி ஒரு தலைமுறை இருந்தது தானே. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழுகிற போது அலுப்பும் சலிப்பும் வராமலே இருப்பது சாத்தியமாக நியாயமா நம்ம யோசிக்கணும். வரும்.
மகத்தான படைப்பாளிகளுக்கு சோர்வு வந்திருக்கிறது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன்னு சொன்னவர்கள் பல பேர். ஹெமிங்வேன்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் எழுதின உடனே பாப்புலர் ஆயிட்டார். மெதுவா பாப்புலர் ஆனா பரவாயில்லைங்க, திடீர்னு பாப்புலர் ஆகிறது ரொம்ப ஆபத்து. அது ஒரு படிக்கட்டு மாதிரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறி போனோம். சில பேர் எடுத்த உடனே கொண்டு போய் வச்சிடும். இந்த நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் பாட வைக்கிறாங்க பாருங்களேன், உடனே பாப்புலர் ஆயிடுது. அடுத்த நாள் பாடுறதை விடுங்க, ஒரு வீடியோ ஒன்று போடுது, அடுத்த நாள் பாப்புலர் ஆயிடுது. ஒரு பையன் வந்து சோறு முக்கியமா சங்கம் முக்கியமா, நான் அடுத்த நாளே பாப்புலர் ஆயிட்டான். 1 மில்லியன் வியூஸ். நாங்கள்லாம் 30 வருஷமா பேசுறோங்க, 10 லட்சம் பேர் நம்மளை பார்க்கறான். அவர் இன்னும் அதிகமான வருடங்கள் பேசி இருக்கிறார் சகோதரர். நம்ம ஒரு 50 பேரை உட்காந்து வைக்க என்னென்னலாம் செஞ்சு, அதுல வேற சில பேர் எங்களை பற்றி சொல்லுகிறார்கள், பட்டிமன்ற கோமாளிகளை எல்லாம் மேடையில கூப்பிட்டு பேச வைக்கிறீர்கள். கோமாளியா இருப்பது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? கோமாளிகள் சிரிப்பதில்லை நண்பர்களே. மற்றவர்களை சிரிக்க வைப்பதுன்னா அவ்வளவு எளிதான வேலையா என்ன? கோமாளியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு எந்த கோமாளியும் வருவதில்லை. எனக்கு வழங்கப்பட்டதை என் உள்ளத்தினுடைய ஆத்மாவினுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப நியாயமாக செய்கிறேன் என்கின்ற எந்த கலைஞனுமே போற்றுதலுக்கு உரியவன் தான். ஹெமிங்வே என்ன பண்ணாரு, ரொம்ப பாப்புலர் ஆயிட்டார். பாப்புலர் ஆன நோபல் பரிசு கிடைச்சிருச்சு, உடனே கிடைச்சிருச்சு. நோபல் பரிசு கிடைச்சவரை நீங்க என்ன நினைப்பீங்க? அவனுக்கு என்னப்பா அடேங்கப்பா எழுத வந்தாரு, ஒரு சில புத்தகங்கள் எழுதின உடனே நோபல் பரிசு வாங்கிட்டாரு, இனிமே என்ன? ஆனா அவருடைய பிரச்சனையை நோபல் பரிசு வாங்கின பிறந்தான் ஆரம்பிச்சது. நோபல் பரிசு வர்ற மட்டும் அவருக்கு எழுத்துல தடங்களே வந்ததில்லை. அவர் உட்காருவாரு, அப்படியே கொட்டும் எழுத்து. நோபல் பரிசு வாங்கின பிறகு ஒரு மனத்தடை வந்து விட்டது. ஏன்? உன்னை எழுதினோன்னு அவருக்கு தோணும், எவனாவது இதை படிச்சுட்டு நோபல் பரிசு வாங்கியவரா இப்படி எழுதியிருக்கிறார்னு மட்டமா சொல்லிட்டா என்ன பண்றது? ஒரு பூரான் தெரியல, உங்க ஊர்ல எப்படி சொல்லுவீங்க? பூரான் தானே சொல்லுவீங்க. சென்டிபீடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பூரா அது 100 கால் இருக்கு, அதனால தான் சென்டிபீடுன்னு பேர். அது பாடு அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருந்தது. ஒரு பிரச்சனை இல்லை, அது ஓரமாக தானே போகும், பல தூரம் போகும். பூரா ஒரு இடத்துல இருக்காது, இந்த வீட்டினுடைய ஆழத்துக்கு போகும், மேலே வரும், எல்லாம் வரும். அது பாடு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருந்தது. ஒரு நாய்க்குட்டி அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. அந்த நாய்க்குட்டி சொல்லிச்சு, 4 காலை வச்சுக்கிட்டே என்னால் நடக்க முடியலையே, சில சமயம் கீழே விழுந்துடுறேனே, 100 காலை வச்சுக்கிட்டு நீ எப்படி நடக்கிறேன்னு. அப்போதான் அந்த பூரா தனக்கும், ஆமா இல்ல, நான் 100 காலை வச்சுக்கிட்டு நடக்கிறேன். அடுத்தது நடக்கிறப்போ தவறி விழுந்துருச்சு. இப்போ யூ கெட் கான்சியஸ். உங்க மேல வெளிச்சம் விழுகிற போது சில சமயம் அதுவரை இருந்த செயலூக்கம் அதற்கு பிறகு இருக்காது. ஹெமிங்வேக்கு அதுதான் நடந்தது. என்ன அது மட்டும் எழுதிட்டு தானே இருந்தாரு, ஒரு பிரச்சனை இல்லை, ஒருத்தனை பத்தியும் கவலைப்படல. எவன் என்ன சொன்னா எழுதுற மட்டும் நல்லா எழுதினாரு. நோபல் பரிசு வந்தோன்னா, நோபல் பரிசு எழுதிய வாங்கிய எழுத்தாளர் என்னுடைய எழுத்தா இது அப்படின்னு எவனாவது சொல்லிட்டானா என்ன பண்ணுதான், எழுதவே முடியல அவருக்கு. அவர் என்ன பண்ணாரு, அவர் வீட்டில் துப்பாக்கி வச்சிருந்தார், அதுல உள்ள குண்டும் இருந்தது. அந்த துப்பாக்கி எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டார். அதாவது அவரே பயமுறுத்திக்கிறாராம். அப்படியாவது அதை அவங்க வீட்டம்மா பார்த்துருச்சு. வீட்டம்மா பார்த்து, ஓ ஐயோ ஐயோ பதறிய துப்பாக்கி அவர்கிட்ட பிடிங்க, அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, அவர் நான் சொன்ன தனியாக பேசினா நமக்கு என்ன கதின்னு, அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வந்து 1 வாரமோ 10 நாளோ தான் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டார், தற்கொலை. ஏன்னா ரைட்டர்ஸ் பிளாக் என்று அதை சொல்லுவார். ரைட்டர்ஸ் பிளாக், எழுத முடியாதபடி ஒரு தடை, அவ்வளவு காலம் இல்லாத தடை அங்கீகாரம் கிடைத்த உடனே அவருக்கு வந்தது. இதுல ஒரு சுவாரஸ்யமான துணை தகவல் சும்மா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக, எனக்கு சில சமயம் கேள்வியெல்லாம் வரும். அந்த அம்மாவுக்கு தான் தெரியுமே இந்த ஆளுக்கு சூசைடல் டெண்டன்சி இருக்குன்னு. அந்த துப்பாக்கியே அந்த அம்மா அப்படியே வச்சிருந்தது. துப்பாக்கியாவது மறைச்சு வச்சிருக்கலாம், குண்டையாவது எடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு உள்நோக்கம் சில பேருக்கு இருக்கும், எல்லாரையும் பற்றியும் சொல்ல முடியாது. மறந்து கூட போயிருக்கலாங்க, உடனே நீங்க எல்லாரையும் தப்பா எடுக்கிறீங்க நீங்க. அப்போ
மாபெரும் எழுத்தாளர் நோபல் பரிசு வாங்கியவருக்கு மனத்தளர்ச்சியும் சோர்வும் வரும் என்றால் நாமெல்லாம் யாருங்க? ஒண்ணுமே கிடையாது. ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறோம், அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு பாராட்டு வரும் என்று நினைக்கிறோம். எப்படி இவ்வளவு அவசரமா நாங்க அதுக்குள்ள? உண்மையிலையா, நான் எவ்வளவோ ஊர்களுக்கு போயிருக்கிறேன். இங்க எனக்கு கிடைத்த வரவேற்பு மதி எந்த இடத்திலுமே நான் பார்த்ததில்லை. அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வ இத்தொண்டு இருக்கு, ஒன்று 3 அடி இருக்கு, என்னமா வாத்தியங்களை வாசிக்கிறார்கள், எவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். இந்த மாதிரியான கலைஞர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ஊரில் நான் பஸ்ஸில் பயணம் செய்கிற போது கரகாட்டம் ஆடுகிற ஒரு கலைஞரை சந்தித்தேன். நான் எவ்வளவோ கலைஞர்களை சந்திருக்கேன். எஸ்பிபி ஐயாவையும் ஒரு முறை சந்திக்கிற மாபெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு சொன்னார், நான் பட்டிமன்றங்களை விடாமல் பார்ப்பேன் என்று சொன்னார். மகத்தான கலைஞர்களை சந்திக்கிற வாய்ப்பு. நான் சந்தித்த மகத்தான கலைஞர்களில் அந்த கரகாட்ட கலைஞரும் ஒருவர். அவர் பேர் ரோசா. அந்த பேரை நான் மறக்க மாட்டேன். அவங்க கிட்ட கேட்ட, எப்ப தலையில் அவங்க கரகம் வச்சிருந்தாங்களே, நீங்க பாத்தீங்களா? அந்த கரகம் ரொம்ப வெயிட்டா இருக்குங்க. உங்களுக்குலாம் தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, தலையில் அதை அழுத்தாம இருக்கணுன்றதுக்காக லைட்டா வச்சுப்பாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. லைட்டா வச்ச தலையில் நிக்கவே நிக்காது. எவ்வளவு அது வெயிட்டா இருக்கோ, அது அந்த வெயிட் இருந்தா தான் தலையில நிற்கும் கரகம். அதாவது சில பேர் இந்த சினிமாலாம் கரகாட்டம் ஆடுறவங்க முன்னாடியே கட்டிக்கிட்டு வந்து தான் ஆடுறாங்க. அது கரகம் கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடியே எடுத்து தலையில வச்சுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் உண்மையான கரகாட்டம். அவ்வளோ வெயிட்டா இருக்கும், நீங்க தூக்கிட முடியாது. அதை அவங்க தூக்குறதோட இல்லை, தலையில வச்சுக்கிட்டு அது அசையாதபடி ஆடுகிறார்கள். இப்படிப்பட்ட கலைஞர்கள் காலங்காலமாக இருந்திருக்கிறார்கள். இந்திய வரலாற்றை படிக்கிற போது சுவாரஸ்யமான ஒரு குறிப்பு கிடைக்கிறது. ஒரு விடுதலை போராட்ட வீரன் ஒருவனை காப்பாற்றுவதற்காக சென்னையிலே இருக்கிற சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வாசலிலே ஒரு வித்தைக்கார பெண் உதவி இருக்கிறாள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அவங்க சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ல ஒரு விடுதலை போராட்ட தியாகி, அந்த காலத்துல போராடின ஒருத்தனை அரெஸ்ட் பண்றதுக்காக அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சவன் அவனை தப்பிக்க வச்சு ஒரு கூடையில போட்டு மூடிட்டான். இவன் மூடிய கூடையை தலையில வச்சிருக்கான். அவன் வெயிட் என்ன, ஒரு 70 கிலோ இருக்க மாட்டான்? இந்த பெண்ணோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? நீங்க தான் சொல்றீங்களே, நுண்ணிடையாள். அப்படியே அவளுக்கு மலர் பட்டாலே கீழே விழுந்துரும். இப்படித்தானே காலங்காலமா எங்களை பத்தி எழுதிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மலர் பட்டா விழுற ஆளா நாங்கள்லாம்? தீப்பட்டா கூட விழுற ஆள் இல்லை நாங்கள்லாம். அதுக்கும் நிற்போம். இந்த அம்மா 80 கிலோ இருக்கிற ஆளை கூடல தலையில வச்சுக்கிட்டு இருக்கு. அவனை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போகணும். எப்படி செக் பண்ணுவாங்க தானே? அந்த அம்மா என்ன பண்ணுது? வித்தைக்கார பெண். அது ஒரு வித்தை செய்கிறா. என்ன வித்தைன்றத பத்தி குறிப்பு இருக்கு. ரொம்ப ஆச்சரியம், நம்பவே மாட்டீங்க நான் சொன்னாக்க. அந்த தலையிலே ஒரு கம்பி கம்பியா இருக்கிற மாதிரி ஒரு வீல், சக்கரம். அந்த சக்கரத்தினுடைய ஒவ்வொரு இதுலையும் ஒரு முட்டையை கட்டி தொங்க விட்டுருக்கா. இப்போ அவ சுழன்று ஆடுகிறாள். அப்ப என்ன ஆகும்? ஒரு முட்டை இன்னொரு முட்டை போதும் இல்லை. ஆனால் அவள் சுழன்று ஆடுவதிலே இருக்கிற அந்த துல்லியத்தினால் ஒரு முறை கூட ஒரு முட்டை இன்னொரு முட்டையோடு இடிக்கவில்லை. சுற்றி 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 ஆடுகிறாள். முட்டைகள் சுழன்று வருகின்றன. ஒரு முறை கூட மோதவில்லை. இப்ப ரிவர்ஸ் டைரக்ஷன்ல சுத்துறா. சுத்தி 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 நிக்கிறா. ஒரு முட்டை கூட உடையவில்லை. இதை பார்த்துக்கிட்டு அந்த ஆளை பிடிக்க வந்த ஆளுங்க அடேங்கப்பான்னு இருந்தாங்க. அவன் தப்பிச்சிட்டான். இத்தனையும் அவள் தலையிலே அந்த 80 கிலோ வெயிட்டை வச்சுக்கிட்டு செஞ்சிருக்காங்க. இதுதான் கலைஞர்களினுடைய திறமை. ஆனா ரோசா என்கிட்ட என்ன சொன்னான்னா, அதெல்லாம் ஒரு காலங்க, இப்ப என்னங்க சில சமயம் ஆபாசமா ஆட சொல்றாங்க, குறைவா ஆடைய போட சொல்றாங்க. அங்க மனசுல தீராத வருத்தத்தை வச்சுக்கிட்டு தாங்க இந்த கலையை செய்யறோம்னு சொல்றோம். ஒரு மண்ணின் உண்மையான மரியாதை என்னவென்றால், அந்த மண்ணுக்கே உரிய கலைகளை ஆற்றுகிற கலைஞர்களை மதிப்பதுதான் அந்த மண்ணுக்கான உண்மையான மரியாதை. இப்ப இந்த கலைஞர்களினுடைய மனத்துல எப்பவுமே ஊக்கம் இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால? மிகப்பெரிய நடிகர்கள் சோர்வடைந்து போயிருக்கிறார்கள். 2 படம் ஓடலன்னா போறோம், டிப்ரெஷன் லெவல் எங்கேயோ போயிடும். ஏன் சார் பல நடிகர்கள், பல பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் ஏன் குடிப்பழக்கத்துக்கு ஆளானார்கள்? அவர்களுக்கு சங்கீதம் தேன் போல இருக்கிறது. தேனை விட்டு விட்டு இந்த சாக்கடைக்குள் ஏன் விழுந்தார்கள்? அவன் பாட்டை கேட்டு பல பேர் மன நிம்மதி அடைகிறான். அவனுக்கு மன நிம்மதி இல்லையே சார். ஏன்?
ஏனென்றால் கலைஞனுடைய மனம் அப்படித்தான், ஒரு நாள் மலரும் ஒரு நாள் வாடும். கலைஞர்கள் அப்படி என்றால், பெரிய பெரிய தலைமை பொறுப்பிலே இருக்கிற தலைவர்கள் அப்படி என்றால், சாதாரண மனிதர்களான நாம் எந்த நாளும் ஊக்கத்தோடு எப்படி இருக்க முடியும்? அதற்கு ஒரு வழி சொல்லி தருவதுதான் என்னுடைய பேச்சினுடைய பொருளாக இன்றைக்கு இருக்க போகிறது. வெளிநாடுகள் எல்லாம் யாருக்கா உடம்பு முடியலன்னா, இப்போ லண்டனில் யாருக்கா உடம்பு முடியலன்னா பார்க்க போனவர் என்ன சொல்வாராம்? கெட் வெல் சூன், சீக்கிரமாக சரியாகி வாங்க சார் அப்படின்னு. அமெரிக்காவில் உள்ளவங்க யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்களா, மை காட் ப்ளஸ் யூ, கடவுள் உங்களை காப்பாற்றுவார். நம்மளால் யாராவது ஒருத்தன் ஆஸ்பத்திரியிலேருந்து நம்ம என்ன செய்வோம்? எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போவோம். போய் அங்கே வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யுது? முதுகெல்லாம் பிடிக்குது. முதுகெல்லாம் அப்படியே விண்ணு விண்ணுன்னு தெரிக்குமே. ஆமாம், கழுத்தை அப்படியே திருப்பவே முடியாதே. ஆமாம், அப்படி எந்திரிச்சுன்னா தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துமே. ஆமாம் ஆமாம், கண்ணெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே போகுமே. வயிறு அப்படியே உள்ளே யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுக்குமே. ஆமாம் ஆமாம், கஷ்டம்தான். அவருடைய மனைவி சொல்லுவாங்க, இல்லைங்க நாளைக்கு சரியாக போயிடும். யார் சொன்னா? ஆமாம், டாக்டருக்கு என்ன தெரியும்? ஆமாம், எம்பிபிஎஸ் படித்தவருக்கு ஒன்றும் தெரியாது, இந்த 8th ஃபெயிலான ஆளுக்கு தான் எல்லாம் தெரியும். டாக்டருக்கு என்ன தெரியும்? அந்தாலும் அப்படி தாங்க சொல்லுவார். 4 வாரத்துக்கு முன்னாடி நம்ம குருசாமி என்ன இதே சிம்டம்ஸ் தான், இதே ஆஸ்பத்திரி தான், இதே ரூம் தான் வச்சுக்கோயேன். ஒரே வாரம் தான் போய் சேர்ந்துட்டார். சரி பத்திரமா இருங்கன்னு அங்கே இருக்க ஹார்லிக்ஸில் கொஞ்சம் அள்ளி தின்ட்டு வந்துடுவாங்க. வாய்ச்சொல் அருளீர். ஒரு சக மனிதனுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தையை கூட நம்மால் தர முடியவில்லை என்றால் இந்த தமிழ் சமூகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க படிக்காத அம்மா அப்பா பாட்டிகள் எதிர்மறையாக பேசுறது அனுமதிக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்குறீங்களா? போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அப்படி சொல்லாத, போயிட்டு வர்றேன்னு சொல்லு. எங்கே போகிறேன்னு யாரையுமே கேட்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? எங்கே போகிறீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. வெள்ளனே வந்துடுவீங்களா, வெள்ளனே வந்துடுவீங்களா, சீக்கிரமே வந்துடுவீங்களாங்கிறதுக்கு வெள்ளனே வந்துடுவீங்களா, நேரஞ்செண்டு வருவீங்களா, அந்த கேள்வியிலே பாருங்களேன், வார்த்தைகளில் அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு வார்த்தையையும் பயன்படுத்துவார்கள். அச்சுன்னு ஒருத்தன் தும்மிட்டாலே என்ன சொல்லுவாங்க? 100 ஆயுசு அப்படிம்பாங்க. இப்போ அச்சுன்னு ஒருத்தன் தும்மிட்டானா அல்பாயுசு அப்படிங்கிறோம். ஏன்னா நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். அந்த நேர்மறையாக பேசக்கூடிய சிந்தனைகளை, நேர்மறையாக பேசக்கூடிய வார்த்தைகளை, அந்த சூழல்களை எல்லாம் நம்ம விட்டதுனால தான் இன்னைக்கு எல்லாமே அப்படியே எதிர்மறையாக போயிட்டே இருக்கு. நான் ஒரு புத்தகத்தில் தான் படித்தேன், இந்த எதிர்மறையாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் அப்படின்னு. நம்ம சந்தனத்தையே சட்டையாக போட்டு கொண்டவர்னு சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்களை சொல்லுவாங்க. தேவர் பிலிம்ஸ்னு வச்சு நிறைய திரைப்படம் எடுத்தார்ல, அவர் நீ இல்லாமல் நான் இல்லைன்னு ஒரு படம் எடுத்தாராம். அப்போவே எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இது நான் இல்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவாக முடியுது, நீ இல்லை அப்படின்னு ஒன்று முடியுது, அதனால் வேண்டாம், கொஞ்சம் தலைப்பை மட்டும் மாற்றுங்க. அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆனால் அந்த படம் முடிந்து வெளிவரும்போது தேவர் அவர்கள் உயிருடன் இல்லை. வார்த்தை எவ்வளோ வலிமையாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி ஒரு நேர்மறை வார்த்தை நமக்குள்ளே நல்லதை விளைவிக்குமோ அதே மாதிரி எதிர்மறை வார்த்தைகளும் நமக்குள்ளே ஒரு தீய சக்தியை உருவாக்கும். KR ராமசாமின்னு அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய பாடகர் இருந்திருக்கிறார். அப்படி கணீர்னு பாடுவாராம். அப்படி பாடினார்னா ஜானகி அம்மாலாம் அப்போ தான் பாட வந்த புதுசு போல, சுசீலா அம்மாலாம் அப்படி பதறுவாங்களாம் அவர் வாய்ஸை கேட்டு. அப்படி ஒரு குரலுக்கு சொந்தக்காரர். இனிமேல் பாட மாட்டேன்னு ஒரு படத்தில் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் அவர் பாடவே இல்லையா? எப்படி ஆயிருக்கு பாருங்களேன். TMS அவர்கள் ஒரு பேட்டியிலே சொன்னாருங்க, நான் ஒரு ராசி இல்லா ராஜான்னு ஒரு படத்தில் பாடினேங்க, அதுக்கப்புறம் எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பே வரலன்ட்டாரு. அவரே சொன்னார், அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பே வரலன்னு. நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல, ஜானகி அம்மாவுக்கு அப்படி ஒரு பாட்டு இருக்கா? ஐயோ போட்டு இல்லை, சே பாருங்களேன். அப்போ வார்த்தைகளுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ரொம்ப யோசிச்சு தான் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல வேண்டும். சொல்லிட்டாருண்ணா, படமும் ஃபெயிலியரு. அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்கு பாருங்களேன். அப்போ வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசும்போது நீ உருப்பட மாட்ட, நீ ஒன்றுக்கும் ஆக மாட்ட அப்படிலாம் பேசாதீங்க. உன்னால் இது செய்ய முடியும், உன்னால் இதை சாதிக்க முடியும், உன்னால் இதையெல்லாம் உண்டாக்க முடியும் என்று நேர்மறையாக பேசி பழக வேண்டும். கண்ணதாசன் அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததா ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு அவங்க சொந்தக்காரங்க வீட்டில். அவனை எழுப்பட்டுமான்னு சொல்லியிருக்காங்க. அவன் அப்படியே தூங்கட்டும், அவன் அப்படியே தூங்கட்டும் வரிசையாக ஒரு 50 வரி சொல்லியிருக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு பார்த்தா அடுத்த நாள் அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு.
அப்போ வார்த்தைகள் எவ்வளவு பெரிய விஷத்தை கக்குவது, வார்த்தைகள் எவ்வளவு பெரிய அமுதத்தை தருவது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவன் என்ன சொன்னா, இனிய உளவாக இன்னாத குரல். அப்ப இன்னாத குரல் நம் வாழ்க்கையில் இன்னாததை உருவாக்கி விடும் என்பதற்காகத்தான் அவ்வளவு யோசிச்சு நம்ம பெரியவங்க வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறீங்கன்னா நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுங்கள். அதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பின் அடையாளமாக இருக்கும். நாமக்கல் கவிஞன் ராமலிங்கம் அவர்களை சொல்றோம் இல்லையா, அவருக்கு கல்யாணமாகி 15 ஆண்டுகளா குழந்தையே இல்லை. அப்ப அவங்க மனைவி ஒரே சொல்றாங்க, நீங்க வேற ஒரு திருமணம் பண்ணிக்கோங்க, வேற ஒரு சும்மா இருமா, அதெல்லாம் சரியா வராது. ஒரு கட்டத்தில் என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாங்க ஒரே வீட்டில் வாழ்வோன்னு வேற அவரை ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. என்னைக்கே ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு அப்செட்டான மைண்ட்ல சொல்லியிருக்காரு, நீ இருக்கும்போது எப்படிமா ஒரு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ட்டார். அன்னைக்கு இரவே அவங்க மனைவி இறந்துட்டாங்க. இது எல்லாமே வாழ்க்கையில நம்ம பார்த்த மனிதர்களில், நம்ம ஆச்சரியப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அதனால எந்த ஒரு வார்த்தை பேசும்போதும் ரொம்ப கவனமாக அந்த வார்த்தையை நாம பயன்படுத்த வேண்டும். நம்ம திருமண பத்திரிகையில் எழுதும் போது கூட நம்ம ஆட்கள் எழுதுவாங்க பத்திரிகைங்களா, திருவளர் செல்வன், திருவளர் செல்வி அப்படின்னு எழுதுனா என்ன அர்த்தமா, அவங்களுக்கு அடுத்து ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருக்கும்னு அர்த்தமா. திருவளர், இனிமே நாங்க கல்யாணம் வளரும் எங்க குடும்பத்துல. கடைசி பிள்ளைக்கு கல்யாணம்னா என்ன போடுவாங்க தெரியுமா, திரு நிறைச்செல்வன், திரு நிறைச்செல்வி, எங்க குடும்பத்துல திருமணம் நிறைந்து விட்டது. பத்திரிக்கை வைக்கும் போது சொல்லுவாங்க தெரியுமியா, கடைசி கல்யாணம் சொல்ல மாட்டாங்க. என் வீட்டில் தான் கடைசி பையனுக்கு கல்யாணம், கடைசி கல்யாணம் சொல்ல மாட்டாங்க, செல்ல கல்யாணம். என்ன அழகான வார்த்தை பாருங்க, செல்ல கல்யாணம் நாங்க பண்றோம்னா அவங்க வீட்டில் அதுதான் நிறைவான திருமணம்னு அர்த்தம். எங்க பக்கங்கள்ல எல்லாம் அந்த நிறைவான திருமணம் இருக்கு இல்லையா, கடைசி பிள்ளையோடைய கல்யாணத்துக்கு இலையில கோயில்பட்டி கடலை மிட்டாய் வைப்பாங்க, அதுதான் ஸ்வீட். அப்ப எங்க வீட்டில் இனிமையோடு எல்லாம் நிறைவு பெறுகிறது என்பதற்கு அடையாளமாக அந்த கடலை மிட்டாயை வைப்பார்கள். ஒரு நிறைவு கூட இனிமையாக இருக்க வேண்டும் என்று யோசித்தது நம்முடைய தமிழ் சமூகம். அதுதான் நல்ல அன்பின் அடையாளமாக இருக்க முடியும். அன்பு அப்படின்னா என்னங்க, அன்புன்னு சொல்றோம் இல்லையா, அன்பு என்றால் என்ன, அன்பு அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பெரிய அறிஞர்கள்ட்டையோ இலக்கியவாதிகள்கிட்டையோ மட்டும் கேட்டா சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. போற போக்கில் ஒரு சினிமா நடிகர் கூட சொல்வார். நாங்கள் வாரிசுன்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா, நம்ம தளபதி படம், அவர் அந்த படம் ஆடியோ லான்ச்சில் ஒரு கதை சொன்னார். ஒரு குடும்பம், அம்மா அப்பா, இங்கே உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்குங்கிறக்கா சொல்கிறேன், ஒரு அம்மா அப்பா, ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, அழகான குடும்பம். இந்த அப்பா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய்விட்டு வரும்போது 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார். அண்ணனுக்கு ஒரு சாக்லேட், தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட். இந்த தங்கச்சி பாப்பா என்ன செய்யும், படக்குன்னு சாக்லேட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட்ரும். அண்ணன் என்ன பண்ணுவான், நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகலான்னு ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுவான். நைட்டு அண்ணன் தூங்கின உடனே அந்த பாப்பா அதையும் எடுத்து சாப்பிட்ரும். இது டெய்லி நடக்குது. அவன் சாக்லேட்டை ஒழிச்சு வைக்க வேண்டியது, இந்த பிள்ளை தான் சாக்லேட்டையும் தின்னுட்டு அண்ணன் அங்கிட்டு போன உடனே அதை எடுத்து சாப்பிட வேண்டியது. இது டெய்லி நடக்குது. ஒரு நாள் அந்த பொண்ணு அண்ணன்ட்ட கேட்குது, அண்ணா என் பாடத்தில் அன்புன்னு ஒரு வார்த்தை வருது, அன்புன்னு எல்லாரும் சொல்கிறாங்களேனே, அன்பாக இருக்கணும், அன்பாக பேசணும், அன்பாக பழகணும்னு சொல்கிறாங்களே, அன்புனா என்னண்ணே அப்படின்னு இந்த பாப்பா அண்ணன்ட்ட கேட்குது. அண்ணன் சொல்கிறான், பாப்பா அப்பா 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார், உன் சாக்லேட்டை நீ சாப்பிட்ருவ, ஏன் சாக்லேட்டை நான் ஒழிச்சு வைப்பேன், அதையும் நீ சாப்பிட்ருவ, இங்கே ஒழிச்சு வச்சா நீ சாப்பிட்ருவேன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப அதே இடத்துல ஒழிச்சு வைக்கிறேன் இல்லடா, அதுக்கு பேர் தான் அன்பு. அன்புங்கிறது என்ன, எனக்கு அந்த பொருள் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இன்னொரு உயிருக்கு அது கிடைக்கிறது என்றால் அதை நான் அனுமதிக்கிறேன் இல்லையா, அதற்கு பெயரும் அன்பு. குழந்தைகள் உலகம் அன்பு மயமானதுங்க. எந்த குழந்தையாவது பொம்மையை அடிச்சு நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இந்த காலத்துல பிள்ளைகளை நம்மளால அடிக்க முடியல, அந்த காலத்துல நம்ம வாங்கின அடியெல்லாம் அடியா. இன்னைக்கெல்லாம் அம்மா அடிக்கிறேன் கையை வாங்கினாலே பிள்ளைங்க போய் தூக்கு போட்டுக்குது. நம்மலாம் ஒரு 100 தடவையாவது தூக்கு போட்டுருக்கணும். தெருவில் விரட்டி அடிப்பாங்க, பள்ளிக்கூடத்துலேயும் அடிப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் அடிச்சுட்டாங்கன்னு வீட்டில் வந்து சொல்ல முடியாது தெரியுமா, சொன்னா ஏன் அடிச்சாங்கன்னு கேட்டு நம்மளை தான் அடிப்பாங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட காலத்தில் இந்த பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதான் அடி வாங்குற அளவுக்கு நீ என்ன செஞ்ச, என்ன தப்பு செஞ்ச, அந்த வாத்தியார் உன்னை அடிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு செஞ்ச. அப்புறம் அடி வாங்கிக்கிட்டே நம்ம தாத்தாட்ட சொன்னோம்னா, கழுத 2 பேர்த்துட்டு அடி வாங்கியிருக்குன்னு அவர் ஒரு அடி கொடுப்பாரு. இப்படி அடியாலேயே வாழ்ந்த சமூகம் போன சமூகம். ஆனால் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு கையை ஓங்கினாலே அவ்வளோதான் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு மனசு பலவீனமான ஒரு மனிதர்களாக நம்ம இவர்களை வளர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது, என்றைக்கு ஆசிரியர்களின் கையில் இருந்து பிரம்பு பிடுங்கப்பட்டதோ அதற்கு பின்னால் தான் காவல்துறையினரின் பிரம்புக்கு வேலையே வந்தது. வீட்லேயும் கண்டிக்க மாட்டோம்,
பள்ளிக்கூடத்துலையும் கண்டிக்க மாட்டோம், பிற தெருவில் போலீஸ்காரங்க கிட்ட தான் அடி வாங்கணும். அப்போ அந்த ஒழுக்கம் என்பது சீர்கெட்டு போகிறது என்றால் பிள்ளைகளோடு நாம் அதிக நேரம் செலவிட வேண்டும். இந்த அன்பு என்றால் என்ன என்பதை அவங்களுக்குள்ள ஆரம்பத்திலிருந்தே பதியனிட வேண்டும். அம்சப்பிரியாவுடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. அவர்கள் அதிசியாவிடம் ஒரு ஆப்பிள் துண்டை தந்தார்கள். அதிசியா வேணிக்கு கொஞ்சம், ரித்திகாவுக்கு கொஞ்சம், விசாலாட்சிக்கு கொஞ்சம், உமாவுக்கு கொஞ்சம் என்று காக்கா கடி கடித்து அந்த ஆப்பிள் துண்டை கொடுத்து கொண்டே இருந்தால் அங்கே ஒரு ஆப்பிள் தோட்டம் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு துண்டு ஆப்பிள் அவ எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா, பின்னால ஆப்பிள் தோட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது அன்பின் ஆப்பிள் தோட்டம். அது ஒருபோதும் அழிவதே இல்லை. இப்போ குழந்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பின் ஆப்பிள் தோட்டத்தை வளர்ப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் அன்பாக இருக்கலாங்க. நாமெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டோம் தெரியுமா? அன்பாக இருக்கிறதுனா என்ன? பிச்சைக்காரங்களுக்கு காசு போடுறது, ஹோட்டலில் சர்வருக்கு டிப்ஸ் வைக்கிறது, அந்த க்ளீன் பண்ணுற அம்மாவுக்கு தனியாக கூப்பிட்டு ஒரு 10 ரூபாய் தர்றது, கண்ணு தெரியாதவங்கள கைப்பிடிச்சி ரோட்டை கடக்க வைக்கிறது, இதெல்லாம் நம்ம அன்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் அன்பு கிடையாது. இதெல்லாம் நாமளும் மனுஷன்தான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இது எப்படி அன்பா இருக்க முடியும்? கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க துயரப்படுறாங்கன்னா அதுக்கு உதவி செய்யறதெல்லாம் அன்பா? அது அடையாளம். நான் மனுஷனா இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். அன்புங்கிறது உண்மையிலே என்ன தெரியுமா? நீங்க எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த பணியை செய்தாலும், எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலை நேசிச்சு செய்றீங்க இல்லையா, உண்மையாக செய்றீங்க இல்லையா, அதுதான் உண்மையான அன்பு. நீங்க கண்டக்டர் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும்? கசகசன் நெரிசல்ல ஒருத்தர் வருவார், சில்லற இல்லாதவங்களாம் இறங்கி தொலை, நீ முன்னாடி போ, நீ பின்னாடி போ, நீ மேலே ஏறு, படியில் தொங்காது, இதுதானங்க நம்மளுக்கு ஞாபகம் வரும். அப்படித்தானங்க வரும். பஸ்ஸில் நீங்கள் கூட்டம் உள்ள ஒரு நேரத்தில் போனால் என்ன கலவரமாக இருக்கும் தெரியுமா? ஏன் அப்படி கழுத மாதிரி மிதிக்கிற, அதுக்கே நீ நாய் மாதிரி குலைக்கிற? டிரைவர் சொல்லுவார், இப்படியெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்கே உள்ள நாப்பில் எவன் மனுஷனாக இருக்கான், எல்லாம் மிருகமாக மாறியாச்சு இல்லை. இப்படி தான் நம்ம கண்டக்டருங்கிறவரை உருவகப்படுத்தி இருப்போம். ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு ஒரு அரசு பேருந்து தினமும் வருகிறது, கோயம்புத்தூர் டு மதுரை. அதில் சிவசண்முகம்னு ஒரு கண்டக்டர் இருக்கிறாருங்க. அவர் தோளில் பைய போட்டு எல்லாரும் ஏறின உடனே வந்து நிற்பார். பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 4 வார்த்தை பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தங்களும் ஏதோ ஒரு வேலை விஷயமாவோ திருமண விஷயமாவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக மதுரைக்கு போகிறீங்க, நீங்கள் போகிற காரியம் நல்லபடியாக நிறைவேறணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். யாருக்காவது வாந்தி வந்தால் புளிப்பு மிட்டாய் வச்சுருக்கேன் தர்றேன், அதையும் தாண்டி வாந்தி வந்தால் சொல்லுங்கள், டிரைவர்கிட்ட சொல்லி ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறேன். இந்த கடலையெல்லாம் தின்னு தொழியை உள்ளே போட்டுறாதீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சைடில் ஒரு நெகிழிப்பை வச்சிருக்கேன், அதுக்குள்ளே போடுங்க. உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதுக்காக ஓசியில் நம்மளை கூட்டு போக மாட்டார். ஆனால் அந்த ஒரு நிமிடத்தின் ஒரு வார்த்தையின் அழகு இருக்கிறது இல்லையா, அந்த பயணத்தையே சுகமாக்குகிறதா இல்லையா? அவரும் ஒரு சாதாரண மற்ற கண்டக்டர்களைப் போலவே தான் அவரும் நடந்து கொள்ளுகிறார், அதே வேலையைத்தான் செய்கிறார். ஆனால் அவர் சக மனிதர்களுக்காக ஒதுக்குகிற அந்த ஒரு நிமிடத்தின் வார்த்தை என்பது அன்றைய நாளையே அழகாக மாற்றுகிறது என்றால் இதுதான் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடியது. நான் வீட்டில் இருந்தால் தான் அன்பாக இருப்பேன், நான் நல்ல மூடில் இருந்தால் தான் அன்பாக இருப்பேன், அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களால் அன்பு செய்ய முடியும் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். தூத்துக்குடியில் பொன்மாரியப்பன் ஒரு இளைஞன் சலூன் கடை வச்சிருக்கிறாருங்க. அவர், நீங்கள் எத்தனை சலூன் கடைகளை நம்ம பார்த்துருப்போம், எத்தனை சலூன் கடைகள் பார்த்துருப்பீங்க. அங்கே பேப்பர் கிடக்கும், அழகான பெண்களுடைய படம் இருக்கும், நிறையா கண்ணாடிகள் இருக்கும். இதுதானே சலூன் கடையின் அடையாளம். ஆனால் பொன்மாரியப்பன் நடத்துகிற சலூன் கடையின் அடையாளம் என்ன தெரியுமா? சலூனில் ஒரு காவாசியில் அவர் நூலகம் நடத்துகிறார். யாரெல்லாம் முடிவெட்டி கொள்ள வருகிறார்களோ அவங்க ஒரு முழு புத்தகத்தை உட்கார்ந்து படித்தால் அவங்களுக்கான முடிவெட்டுகிற கட்டணத்தில் 30% கழித்து விடுகிறார். இந்த மனசு நம்மளுக்கு வந்திருக்கா? எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து புக்கு படிங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் தரேன்னு என்னைக்காவது நம்ம பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்காக சொல்லியிருக்கோமா? நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காக சொல்லியிருக்கோமா? அந்த மொபைலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு 1/2 மணி நேரம் நீ புத்தகம் வாசி, நீ கேட்குறதா வாங்கி தரேன். நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா அவன் செய்ய மாட்டான். இன்னைக்கு கல்யாண வீட்டில் பந்தியில் 2 வயசு குழந்தை மொபைல் ஃபோன் வச்சு பார்த்துக்கிட்டே சாப்பிடுதுங்க. மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு சாப்பிட மாட்டேங்குது, கத்துது. நிறைய அம்மாக்கள் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார்கள், என் பிள்ளை நல்ல பிள்ளை, மொபைலை கொடுத்தா அமைதியாக இருக்கும். மொபைலை கொடுத்தா அது அமைதியாக இருக்குது, உலகத்தின் அத்தனை ஆபாசங்களையும் உள்வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி மறந்து போகிறோம். மொபைலை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறோம், ஆனால் அதற்கு பின்னால் தான் பல பிரச்சனைகள் பூதாகரமாக வெடித்து கிளம்ப இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். குழந்தைகளுக்கு புத்தகத்தை கொடுப்பது என்பது பொது அறிவு சம்பந்தப்பட்டதில்லை, நம்முடைய சுயநலம் சம்பந்தப்பட்டது.
எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைகள் புத்தகம் வாசிக்கும் நேரத்தை அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிள்ளைகள் மொபைல் என்கின்ற ஒரு அரக்கனில் இருந்து வெளிவருகிறார்கள் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. புத்தகம் படிக்கிறது நம்ம சுயநலம், அது பொது நலம் இல்லை, பொது அறிவு சம்பந்தப்பட்டதில்லை. எங்க ஒரு எழுத்தாளரை வாழ வைப்பதில்லை, நாம வாழவது. நம் பிள்ளைகளை வாழ வைப்பதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் புத்தகம் மட்டும்தான் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. எந்த துறையில் இருந்தால், ஒரு ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்க, ஆசிரியர்கள் எல்லாருமே அறிவானவர்கள் தான் இல்லையா? அந்தந்த துறை சார்ந்த ஆசிரியர்கள் அந்த துறையில ஒரு நல்ல அறிவு பெற்றவர்களாக இருந்தால் தான் ஆசிரியராக வர முடியும். ஆனாலும் பிள்ளைகளுக்கு சில ஆசிரியர்களை மட்டும் பிடிக்குது. ஏன்? சில ஆசிரியர்கள் பாடத்தில் மட்டும் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்க. அது கஷ்டமான பாடமா இருந்தாலும் சரி, பிடிச்ச ஆசிரியர்னா அவன் பாட்டுக்கு 90 மார்க் எடுக்கிறான். வேற ஒரு ஆசிரியர் படகுன்னு 30க்கு போயிடுறான். ஏன்டா அதே கணக்கு தானடா, ஆனால் அந்த மிஸ்ஸு வேற, இந்த மிஸ்ஸு வேற. ஏன் அந்த மிஸ் என்ன மந்திரக்கோலா வச்சிருக்காங்க? அவர் தான் சொன்னார், அந்த ஆசிரியர் அன்பாக நடத்துகிறார். எந்த ஆசிரியர் பிள்ளைகளிடம் அன்பாக பாடம் நடத்துகிறாரோ அந்த ஆசிரியரின் பாடத்தில் பிள்ளைகள் அதிக மதிப்பெண்கள் வாங்குவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ அந்த தொழிலில் எவ்வளவு இன்வால்மெண்ட் அந்த ஆசிரியருக்கு இருக்கணும். நான் படிச்சுட்டு வரல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம்? போ வெளியில் போ, உன்னை அடித்தாத்தானே நீ உள்ள தூக்கி போடுவாங்க, நீயே வெளியே போயிரு, இல்லை 100 தடவை எழுதிட்டு வா, இல்லை எப்படியும் போ, தனியாக போய் உட்கார். ஆனால் நல்ல ஆசிரியர் என்ன செய்வாங்க தெரியுமா? தனியாக கூப்பிட்டு, ஏன் நீ படிக்கலை? நேற்று எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை டீச்சர். அம்மா அப்பானா சண்டை போட தான் செய்வாங்க, அது அவங்க வாழ்க்கை. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, நான் உங்ககிட்ட சண்டை போட்டேனா எனக்கு உனக்கு பிரச்சனை இல்லை, என் பாடத்தை நீ படிச்சிருக்கணும்ல. அவங்க பாட்டுக்கு சண்டை போடுறாங்க, நீ படிச்சிரு, படிக்க சிரமமா இருந்தா சாயந்தரம் கூட கொஞ்ச நேரம் பள்ளிக்கூடத்தில் இருந்து படி, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று எந்த ஆசிரியை சொல்லுகிறாரோ அவர் தான் அவனுக்கு தெய்வம். எத்தனை பேர் அப்படி 40 பேர் நம்ம கிளாஸ்ல இருக்காங்கன்னா அந்த 40 பேருடைய நிறை குறைகளை, வாழ்க்கை சூழலை தெரிந்திருக்கிறோம். பாடத்தை மட்டும் திணிச்சா போதாது, மதிப்பெண் மட்டும் வர வேண்டும் என்று நினைத்தால் போதாது, அவன் நல்ல மனிதனாக வர வேண்டும் என்று நினைக்கிறவர் தான் நல்ல ஆசிரியராக இருக்க முடியும்.